நான் ஒரு விவசாயி, நான் விளைவித்த செடி கொடிகளை மரங்களை பாரு என்று சொல்லி வைக்குவாங்க வரல. விவசாயியோட வழி வேதனை பேசுவதற்காக நான் வந்திருக்கிறேன். விவசாயம் செய்யுங்கள், விவசாயம் புனிதமான தொழில். ஆமா, புனிதமான தொழில். நீ வந்து சரியா? கடன் பட்டு கிடக்கிற ஒரு விவசாயி தன் மகனுக்காக வாங்கிய படிப்பு செலவுக்கு திருமணத்துக்கு வாங்கிய கடனை விட தன் விவசாய நிலத்துக்காக வாங்கிய கடன் தான் அதிகம். அந்த கடனை அடைக்க முடியாமல் எத்தனை பேர் செத்துருக்கான் தெரியுமா? எத்தனை பேர் செத்துட்டு இருக்கான் தெரியுமா? ஒரு விவசாயி எப்பேற்பட்ட கஷ்ட சூழ்நிலை சந்திக்கிறான் இந்த அரசுக்கு தெரியுமா? இந்த அரசு கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். விவசாய உற்பத்தி பண்ற பொருளுக்கு விவசாயியை தீர்மானிக்கட்டும் ஒரு விலையை. நான் அடிக்கடி சொல்வதுதான், இங்க ஏன் விவசாயி நஷ்டமாகிறான், நாசமாகிறானா? அவனால ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி விற்க முடியல. அவன் வித்தானங்க வாங்க ஆளு கிடையாது. இதே போயிட்டு ஒரு காய்கறி கடையில கிலோ 50 ரூபா கொடுத்து வாங்குது ஒரு அம்மா, ஒரு ஐயா. சாதாரண கூடையில வைக்க ஒரு அம்மா, விவசாயி அம்மா, கிலோ 10 ரூபாய் 20. அதுங்கள்ட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட தூளத்தை நாங்கள் விவசாயம் செஞ்சு ஜாகணும். நீ உன் பிள்ளைய நர்ஸு, டாக்டர், இன்ஜினியருக்கு படிக்க வச்சு வாழ வைப்பீங்க. விவசாயம் என்பது புனிதமான தொழில் என்று நீங்க சொன்னால் அது எனக்கு கேவலமான தொழில், லாபகரமே இல்லாத தொழில். அப்ப அந்த கேவலமான தொழில் நீங்க புனிதமாக ஆக்க வேண்டும் என்றால் அரசு ஒரு முடிவு செய்ய வேண்டும். எப்படி தனியார்கள் அவர்கள் உற்பத்தி பண்ற ஒரு பொருளுக்கு விலை தீர்மானிக்கிறோம், அதே போல விவசாயம் செய்கின்ற விவசாயிகள் சொல்லுகிறதான விலை. அதுக்காக நாங்க வந்துட்டு ஹை ரேட்லாம் பேச போறல, அடிமாட்டு விலைக்கு தான் சொல்ல போறோம். நீ சூப்பர் மார்க்கெட்ல 30 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறேன்னா எங்கிட்ட 15 ரூபாய்க்கு வாங்க போறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அதை விட்டுட்டு விவசாயிகிட்ட பேரம் பேசிக்கிட்டு தங்க கடையில் நகை கடையை விட்டு அள்ளி கொடுக்க வேண்டியது. இன்னைக்கு நகை லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. அதை வேணா கேட்க முடியுதா? அதை எதிர்த்து உங்களால் போராட்டம் பண்ண முடியுதா? ஒரு மயிரும் பண்ண முடியாது. நீங்கெல்லாம் விவசாயம் நினைச்சிட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விவசாயம் வெறுத்து போயிட்டு அவன் விவசாயம் செய்யாம சாக போறான். அதுக்கப்புறம் தெரியும் சோத்தோட அருமை தெரியும் உங்களுக்கு. பஞ்ச பட்டினி தமிழ்நாட்டை சூழ்ந்து கொண்டு எல்லாத்தையும் சாகடிக்க போகுது.